அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தொடர்ந்து பிஜேபியை சேர்ந்த பிரியா என்ற பெண்மணி தலைவர் எழுச்சி தமிழரையும் தந்தை பெரியார் அவர்களையும் விமர்சனம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கே நன்றாக தெரியும், தந்தை பெரியாரையும் தலைவர் எழுச்சி தமிழரையும் விமர்சனம் செய்தால் மட்டுமே அந்த கட்சியில் ஒரு பேரு புகழ் கைதட்டு கிடைக்கும் என்று இது ஒரு கொள்கையாகவே இருக்குது. இந்த பிஜேபியினுடைய கட்சிகளுக்கு, சாதிவாத கும்பலுக்கு இப்படிப்பட்ட தலைவர்களை விமர்சனம் செய்தால்தான் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு கட்சியில் கிடைக்கும். இது தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் கூட பெரியாரெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான வார்த்தை சனியே அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி பேசியிருக்குது. அடி தக்கூரி பெண்ணே, உனக்கெல்லாம் பெரியாரை பற்றி என்ன தெரியும்? ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமூகத்துக்காக, பெண்மணிகளுக்காக எவ்வளவு அவர் வேலை செய்திருக்கிறார் அப்படின்னு நீலாம் படி, புக்கை படி. முதல்ல அனாரியமாக சும்மா யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு எந்த ஒரு அரசியல்னா என்னாண்டே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. நீங்களாம் வாய்கிலேயே பேசிக்கிட்டு இருக்க, லேடிஸாக போயிட்ட. அப்புறம் அந்த பெரியாருடைய ஒரு நிகழ்வுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்ந்து தலைவர் எழுச்சி தமிழர் 4 எம்எல்ஏ 2 எம்பி சேர்ந்து அவங்க ஒரு 10 லட்சம் ரூபா அந்த ஒரு நிதியை ஐயா வீரமணி கையில் தலைவர் எழுச்சி தமிழர், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்தாங்க. அதையும் அந்த லேடி விமர்சனம் செய்திருக்கு. ஏன் அந்த 10 லட்சம் அங்கே கொடுக்கறத நீங்கள் கரூரில் இறந்தாங்கல்ல 41 பேர், அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்க வேண்டியதானே? ஏன் 50,000 மட்டும் கொடுத்தீங்க? இப்படிப்பட்ட நீங்கள் கொடுக்குற பணம் எல்லாம் கடைகளிலும் தவறான வழக்குகளை போட்டு அதில் வர்ற பணத்தை தானே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கூமுட்ட ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு எம்பியாக இருந்தால் மாத சம்பளம் எவ்வளவு, அந்த தொகுதிக்கு உள்ள திட்ட செலவுக்காக எவ்வளோ பணம் வருதுன்னு தெரியுமா? முதல்ல அதை படி. தக்குரித்தனமாக பேசாமல் முட்டாள் அறிவட்ட முட்டாள் பிரியா முட்டாள் படி. முதல்ல அரசியல் முதல்ல படி. சாதி ரீதியாக, மத ரீதியாக ஒரு தலைவர்களை கொச்சப்படுத்தி பேசுகிற நீலாம். பெரியாருடைய அவர் கிரண்ட காலுக்கு நீலாம் வருவியா? தலைவர் எழுச்சி தமிழ் கருத்தியல் ரீதியாக யாராச்சும் இங்கே வெள்ளத்துக்கு ஆள் இருக்கா? உங்கள் கட்சியிலே ஆள் கிடையாது. பெரிய எவ்வளோ மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க? எந்த கடையில் வாங்கணும் நீ? விடுதலை சிறுத்தைகள் எந்த கடையில் வாங்கணும்னு நீ நினைக்கிற? சொல்லு, ஆதாரத்தோட நிறுவி. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். வாய்க்கு வந்தோடலாம் நீ பேசிக்கிட்டு தர்ற. என்னமோ அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக அந்த தலைவர் எழுச்சி தமிழர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்குற. அப்படி கூறுவிட்டவளை, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்க. நீங்கள் இந்த மக்களுக்காக என்ன செஞ்சீங்க? ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக உங்களுடைய கட்சி சார்ந்து என்ன மயிரை புடுங்குனீங்க? நீ எந்த ஊர்னு எனக்கு தெரியல. உன்னை கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. அந்த சமூகத்துக்காக நீங்களாம் என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியே ஒழுங்காக கொடுக்கல. போன வருடம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்க அந்த மக்களுக்கே அங்கே மேலே ஆள்றக்கூடிய மோடி அரசு நிதி தரல. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த நிதி கேட்கலாம். உனக்கெல்லாம் வக்கு இல்லை, சோற திண்டா கேட்க வேண்டியதானே? தமிழ்நாட்டு மக்கள், நீ தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குத, அந்த கட்சியில் தானே இருக்குத, ஏன் நிதி சரியாக கொடுக்க மாட்டீங்க, வைக்க மாட்டீங்க? என்னுடைய மக்கள் தானே இங்கே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஏன் கேட்கல? அதெல்லாம் கேட்க உனக்கு அறிவே இருக்காது. அந்த புத்திலாம் இருந்தா ஏன் அப்படி நீ பேசுற? ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாத உறுப்பினர் 1,25,000 ரூபா, 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் 1,25,25 போட்டு 5 லட்சம் ரூபா. அதுபோக 2 எம்பி, எங்களுடைய தலைவரும் எங்களுடைய ரவிக்குமார் அண்ணனும் அவர்களும் அவங்க 2,50,000 2,00,000 போட்டு தான் 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அவங்களுக்கு வர்ற சம்பளத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு எம்எல்ஏவுக்கு 1,05,000 ரூபா ஒரு மாத சம்பளம். 1,05,000 ரூபா ஒரு மாத சம்பளம். எம்பிக்கு 1,24,000 ரூபா மாத சம்பளம். அது போக அந்தந்த தொகுதிகளுக்கு அது தனி நிதி வரும். வருடத்துக்கு சில கோடி கணக்கில் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த நிதியிலிருந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொந்த நிதியிலிருந்து செய்கிறான்.
இதை கேட்க நீ யார் முதல்ல? இதை கேட்க நீ யார் முதல்ல? பெரிய ஆள் மாதிரி பெரிய பேசுற. எந்த கடையில் எங்க யார்கிட்ட நாங்கள் போய் இப்போ வசூல் பண்ணோம்? எங்க யாருக்கு தெரியும்? நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த மக்களுக்காக என்ன செஞ்சீங்க? துப்புரவு பணியாளர்கள் வந்து அங்கே போராடினாங்க, வச்சாங்க. அதை கேட்க துப்பு இல்லையா? அங்கே போய் நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுக்கலையா, வைக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்குற நாயே, நீ என்ன பண்ணுன? உங்கள் கட்சி சார்ந்து என்ன பண்ணீங்க? எது வந்து கேட்டீங்களா? இல்லை அதுக்காக போராடுனீங்களா? இல்லை தமிழ்நாட்டு மக்கள் யாருக்காக இருந்தாலும் சரி எங்கேயாச்சும் வீதியில் இறங்கி நீங்கள் போராடிருக்கீங்களா? மக்களுக்காக போராடிருக்கீங்களா? சொல்லுங்க. வீதியில் இறங்கி போராடிருக்கீங்களா? ஒரு மயிரும் கிடையாது. சும்மா மத அரசியலை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. மக்களுக்காக வேலை செய்யுங்கன்னா சாதி ரீதியாக உங்க மனசுக்குள்ள இருக்கிறது பூரா வன்மமா இருக்குது. வன்மத்தோட பேசுறீங்க. இப்படிப்பட்ட தலைவர்லாம் பெரியாரை கொச்சப்படுத்துறோம். அவெல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது. பெரியாரை பற்றி தெரியாம ஒரு தக்குரி கூட்டம் தான் பெரியாரை வந்து விமர்சனம் செய்வாங்க. முதல்ல அவருடைய வரலாறுகளை படிங்க. ஒட்டுமொத்த மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, ஆரம்ப காலங்களில் போராடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இளவும் தெரியாம நீங்களாம் பேசிக்கிட்டு இருக்க. நீங்களாம் ஒரு பொண்ணாவே எனக்கு நான் தெரியல. ஒரு பொண்ணாவே நீ தெரியல. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கிருந்து வரக்கூடிய இங்க தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நிதியை கேட்டு பெற முடியாது துப்பு இல்லாதவங்கெல்லாம் எங்களை பத்தி பேசுறீங்க. உனக்குலாம் எங்க தலைவருடைய அவர் காலில் இருக்கிற செருப்புக்கு கூட நீ ஆளா இல்லை. அந்த செருப்பு கூட அவர் போடுறாருல சூவு, அதுக்கு கூட நீ தகுதி இல்லாத ஆளு. வாயை அடக்கி பேசு, புரியுதா? ஏதாச்சும் ஒரு அந்த வழக்கை கொடுக்குறேன், இந்த வழக்கை கொடுக்குறோம், அதில் வர்ற பணத்தை தானே இங்கே கொடுக்குறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அது நாயே, ஆதாரத்தோட உன்னால் நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியுமா? சரியான நீ ஒரு பொம்பளையா இருந்தால், நீ பேசி அந்த வீடியோவில் உண்மையா இருந்தா ஆதாரத்தோட நிறுவி. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். வெக்கம் இல்லாமல் ஏன் இப்படி பொய் பிராடுகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பொய் விமர்சனங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாகரிகமாக விமர்சனம் பண்ணணும், உண்மையா இருக்கணும். இங்கே பூரா என்ன தமிழ்நாட்டில் கிழிச்சு போட்டுக்கிட்டா தர்றாங்க. ஒவ்வொரு ஆள் நீங்கள் ஆளுக்கு நீங்கள் பேசுறதுக்கு அதை பூரா அதை உள்வாங்கிறதுக்கு போயிருக்கும். அதெல்லாம் இங்கே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, புரியுதா? உங்கள் மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? அவங்க பாவம் பிச்சை எடுக்கிற குறையா வந்து ரோட்டில் நிற்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க. உங்களுக்கெல்லாம் அறிவே இருக்க மாட்டுது. அறிவு இருந்தால் தலைவர் எழுச்சி தமிழருக்கு முன்னாடி காலங்கள்லாம் பார்க்கணும். அதுக்கு எங்களுடைய தலைவர் அந்த 90 காலகட்டங்களுக்கு பிறகு இந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். எத்தனையோ ஒரு கொடுமைகள் நடக்குதில்ல தமிழ்நாட்டுக்குள்ள. இப்போ கூட நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் நடந்துச்சு. இப்போ நடந்திருக்கு. தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் மற்ற சமூகத்துக்கும் ஒரு போர்டு, இமானுவேல் சேகரன் போர்டு வச்சனாக, இளமுனூர்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுடைய கட்சியுடைய இது என்ன? ஒரு கண்டனம் கூட தெரிவிப்பீங்களா? யாராச்சும் மறுப்பு தெரிவிப்பீங்களா? இல்லை 2 சமூகத்தை ஒன்றாக இருக்க சொல்லி ஏதாச்சும் பண்ணுவீங்களா? அந்த சாதி கலவரத்தை தூண்டி விட்டு தான் உங்களுடைய அரசியலுடைய பயணமே இருக்குது. எத்தனை கொடுமைகள் அங்கே தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. நீங்கெல்லாம் பேசுற இந்த மக்களை பத்தி நீங்களாம் பேசுற ஒரு 10 பைசாவுக்கு நீங்களாம் பிரயோஜனம் இல்லாத ஆள். அந்த சமூகத்துக்காக ஒரு குரல் கூட கொடுத்துருக்க மாட்டேன், ஒரு கண்டனம் கூட தெரிவிச்சிருக்க மாட்டேன். நாய், நீயெல்லாம் எங்க தலைவரை பேசுற. ஒவ்வொரு நாளும் களத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்காக. இங்க யார் நிற்கிறான்? என்ன துன்பங்கள் நடந்தாலும், என்ன அநீதி நடந்தாலும் வாய இதுதான் இருக்கீங்க. நீயெல்லாம் பேசுற. எதுக்கு எதிராக நீ பேசுன? எத்தனை கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது, எத்தனை வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை சேரிகளை கொளுத்திக்கிட்டு இருக்காங்க, வீடு வாசலை நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தீபாவளிக்கு நடந்ததுல நீலாம் என்னடி பேசுன? என்ன பேசுன? வெக்கம் இல்லாமல் வெளியில் வந்து பேசிக்கிற அந்த மக்களை வந்து பாதிக்க. அங்கே களத்தில் நிற்கிறது நாங்கள் தான் நிற்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் தான் நிற்கிறோம். ஒரு உண்மையான ஒரு மக்கள் பாதிக்கப்படும் போது அதை பேசுறது கூட சில பேருக்கு தகுதி இல்லாத ஆள்கள்லாம் பேசி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கீங்க. உயிரை விட்டு மரியாதையாக நீ பேசிக்க. தலைவரை வந்து நீ விமர்சனம் பண்ணுனேன்னா அதை கரெக்டாக பண்ணு, ஆதாரத்தோடு பண்ணு. பொய் பிராட பேசுனேன்னா உனக்கு மரியாதையே இல்லை பிரியா, உனக்கு மரியாதையே இல்லை. கையை தட்டி பேசுகிற, கையை நீட்டி பேசுகிற. பெரியாரெல்லாம் இந்த நாட்டுக்கு ஒரு சனி அப்படின்ற. அப்போ உன்னுடைய வளர்ப்பு எப்படி இருந்திருக்குன்னு பாரு. உன்னுடைய வளர்ப்பு தவறாக இருந்திருக்கு.
படிச்சிருக்கியா படிக்கலையா? தக்குரி பிரியா படிச்சிருக்கியா நீ? வெக்கம் இல்லாம பேசிக்கிற நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு. மரியாதையை நாவடக்கத்தோட பேசு. இல்லாட்டி அப்புறம் அவ்வளோதான், தரக்குறைவா நாங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.